கொண்டு அடுத்து சுற்றுப்பட்டு கோயிலுடைய தலைவரும் எமது மருவ கேபிட்டல் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளருமாகிய ராஜி பாய் அவர்களினால் தலைமை உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த விழாவை இந்த அளவு ஏற்பாடு செய்து சிறப்பாக நடாத்துவதற்கு வழிவகுத்த வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மருவ கேபிட்டல்ஸ் கழகத்தினுடைய இந்த இறுதிப் போட்டி பரிசளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் எம்மால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நியூசிலாந்து மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய நண்பர் எம்.எம். தாவூத் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்களை நாங்கள் விழித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய எமது கழகத்தினுடைய கௌரவ தலைவர் ஏபிஎம் ராணுஸ் அவர்களே மற்றும் தவிசாளர் அன்புக்குரிய எம்.எச்.எம். அஸ்மி அவர்களே, அதே போன்று நண்பர் அரபாத் அவர்கள், ஃபயாஸ் அவர்கள், அதே போன்று சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற இந்த கழகத்தின் அணித்தலைவர் ராபித் அவர்களுடைய சொந்தங்களே மற்றும் ஹரிஸ் அவர்களே, கபீர் அவர்களே, அதே போல வருகை தந்திருக்கின்ற எமது போசகர் அன்புக்குரிய நசுருத்தீன் சார் அவர்களே மற்றும் சஜாத் அவர்கள், அதே போன்று ஃபிராசுல் ஃபவுஸ் அவர்களே மற்றும் ரதீஸ் அவர்கள், அதே போன்று கபீர் அவர்கள், சாதிர் அவர்கள், ரிஃபாஸ் அவர்கள், அதே போன்று ரசாக் வந்திருக்காங்க அவங்களையும், அதே போல சமட் ப்ரோ மற்றும் மிலான் நிறுவனத்தினுடைய சார்பாக வருகை தந்திருக்கின்ற அந்த நண்பரையும் விழித்துக் கொள்கின்றேன். மற்றும் நஃபாயிஸ் அவர்களே, அல்ஜப் அவர்களே, இதர பெயர்கள் குறிப்பிட மறந்திருப்பேன். அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வாஞ்சையோடு விழித்துக் கொண்டு மருவ கேபிட்டல்ஸ் விளையாட்டுக் கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மருதமுனை மண்ணுக்குள்ளே மாத்திரம் விளையாடுகின்ற ஒரு விடயத்தை தாண்டி எமது மண்ணைச் சேர்ந்த வீரர்களினுடைய அனுபவத்தையும் திறமைகளையும் இந்த கிழக்கு மண் முழுவதும் வியாபிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த கழகத்தை உருவாக்கி இருந்தோம். எமது மருவ கேபிட்டல் கழகத்தை பொறுத்த மட்டிலே இந்த பிராந்தியத்திலே வளர்ந்து வந்திருக்கின்ற வெற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதான கழகமாக இன்று வேரூன்றி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் விழித்துவிட்டு செல்லுகின்றேன். மருவ கேபிட்டல் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ தலைவர் ரனூஸ் அவர்களுடைய அயராத ஒத்தாசைகள் ஒத்துழைப்புகள் எமது வீரர்களை வலுவடைய செய்திருந்தது. பணங்கள் இல்லாத போதும் இரவு நேர போட்டிகளுக்கு அதிக அளவாக செல்லுகின்ற போதும் தானும் அவர்களோடு வேலைகளை விட்டுவிட்டு வேலை பழுகளுக்கு மத்தியிலே எங்களோடு சேர்ந்து மட்டக்களப்பு துவக்கம் வாழைச்சேனை ஓட்டமாவடி தாண்டி இங்கே பொத்தியில் வரை இரவு 12 மணிக்கு பிற்பாடு மோட்டார் பைசிக்கிள்களில் நாங்கள் போட்டிகளுக்கு சென்று விளையாடுவது வழமை. இதிலே உங்களுக்கு தெரியும், குடும்பக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும், அதையெல்லாம் தியாகம் செய்து இந்த கழகத்தை வளர்த்திருக்கின்றோம். அதே போன்று அவரோடு ரனூஸோடு ஜெனித் அவர்கள், சுபஹான் அவர்கள், மௌலவி ஃபசான், சனீர், ஏராளம் முஹாஸ் அணித்தலைவர், அதே போன்று அதீப், இன்னும் நியாஸ், ஏராளம் அனைவரையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். தியாகத்துக்கு மத்தியிலே எமது கழகத்தை வளர்க்க வேண்டும். இந்த கழகம்
இந்த பகுதியை தாண்டி ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு துறையிலே ஒரு முன்னேற்றம் காண வேண்டும் என்று நாங்கள் பயணித்திருக்கின்றோம். அண்மையிலே ஒரு போட்டியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்ற ஒரு போட்டியிலே நாங்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருந்தோம். அந்த பிரதேசத்திலே அந்த மைதானத்திலே அதுவரை காலமும் ஒரு முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த கழகம் விளையாடியதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த இடத்திலே நாங்கள் விளையாடிய போது அந்த போட்டிக்கு ஒரு பிரதான ஒரு விருந்தினராக வருகை தந்திருந்தார் வியாழேந்திரன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எங்களை அரவணைத்து இப்படி இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையை நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள், இவ்வாறான கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அந்த போட்டியிலே நாங்கள் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தோம். அதே போன்று இங்கே பொத்துவில் பிரதேசத்தைச் சேர்ந்த திருக்கோவில் பகுதிகளிலே விளையாடிய போது 100க்கும் மேற்பட்ட கழகங்கள் 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசை நாங்கள் தட்டி வந்திருந்தோம். அதுவும் ஒரு தமிழ் பிரதேசத்தில் இடம்பெற்ற போட்டி. இந்த போட்டியிலும் எமது பிள்ளைகளும் எமது உறவினர்களும் ஒத்தாசை வழங்கி நாங்கள் அணியாக சென்று போராடி 100க்கும் மேற்பட்ட கழகங்களுக்கு இடையிலான அந்த போட்டியிலும் நாங்கள் வென்றிருந்தோம். இறுதியாக இவ்வாறான ஒரு போட்டியை இந்த மண்ணிலும் ஒழுங்கு செய்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் பல திட்டங்களை வகுத்து பல அசௌகரியங்களுக்கு மத்தியிலே கழகங்களை அழைத்து இந்த 80க்கும் மேற்பட்ட கழகங்களை இந்த போட்டியிலே உள்வாங்கி இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிகளவான பணப்பரிசுகள், வெற்றி கேடயங்கள் என்பனவற்றை ஒத்தாசையாக எங்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்றவர்கள் வழங்கிய ஒரு ஒத்தாசையே இந்த போட்டி இவ்வளவு சிறப்பாக இடம்பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம். அதே போன்று இன்றைய போட்டிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். இன்னும் நமது அருள் கேபிட்டல் கழகத்தோடு இந்த வாரான போட்டிகளை நாங்கள் நடத்துவதற்கும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு நிர்வாகத்தினுடைய அயராத முயற்சியில் இன்னும் ஒற்றுமையோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுற்றுப்போட்டிக் குழுவினுடைய தலைவரும் பரோ கேபிட்டல் விளையாட்டுக் கழகத்தினுடைய முகாமையாளருமாகிய ராஜி அவர்களுடைய தலைமையுரை சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. 2வது பாதியாட்டம் மைதானம் மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.